சரி, நம்ம இப்ப பார்க்க வேண்டிய பகுதி வந்து தொந்தரவு வருது தானா சரியாகுது, உடம்பு வந்து தேவையானது அப்புறம் உருவாக்கிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இன்னும் நல்ல வேகமா உருவாகணும், இன்னும் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் உருவாக்கணும். சத்து பற்றாக்குறை இருக்கக்கூடாது, எக்ஸஸ் இருக்கக்கூடாது, தேவையானதை தேவையான அளவுக்கு உருவாக்கணும். அதே மாதிரி வர்ற தொந்தரவுகளும் கழிவுகள் வெளியேற்றமும் எளிமையா இருக்கணும், சீக்கிரமா வெளியேறணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தலையிட வேண்டிய பகுதிங்கிறது உடம்பு சொல்றதை கேட்கறது மட்டும்தான். நம்ம அந்த உருவாக்குதல்லையோ குணமாக்குதல்லையோ தலையிட முடியாது. நம்ம இதுவரைக்கும் உதவி செஞ்சு என்ன வாங்கி வச்சிருக்கோம்னு தெரியும். அறிவியல் ரீதியா நிறைய உதவி செஞ்சு இப்ப இருக்க உலகம் முழுக்க இருக்க மக்கள்ல நோயாளி இல்லாத மக்களே இல்ல. எல்லாம் 700 கோடியும் நோயாளி தான். முதல்ல அப்படி இல்ல, நோய் வந்தா செத்து போவாங்க, ஆனா மிச்சம் இருக்காலாம் ஆரோக்கியமானது. இப்ப நோய் வந்தா இப்பயும் யாரெல்லாம் செய்யறாங்க, ஆனா உலகம் முழுக்க நோயாளிகளா மாறி போச்சு. நோய்கள்ங்கிறது அளவுக்கு அதிகமாயிருச்சு. அப்ப இந்த 2 பகுதிகளுக்குள்ள நம்ம தலையிடவே முடியாது. தலையிட்டா அது வந்து இயற்கையை புரியாம தலையிடுறதா தான் இருக்கும். அப்ப நம்ம தலையிட வேண்டிய நேரடியா உடல் கேட்கிற உதவிங்கிறது அறிவிப்பு மட்டும்தான். அறிவிப்புகள் உடம்பு சொல்றத நம்ம ஒழுங்கா செஞ்சிட்டோம்னா இதையும் உடம்பு பாத்துக்கணும். இது நம்ம எந்த விதமான உதவியும் செய்ய வேண்டியது இருக்காது. அப்ப அறிவிப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா 4 விஷயம் ரொம்ப முக்கியமா, அடிப்படையான விஷயங்கள் 4. முதல்ல பசி, 2வது தூக்கம், 3வது தாகம், 4வது ஓய்வு. இது 4 தான். நம்ம பசி அப்படின்னா என்ன? பசினா உடம்பினுடைய உணவு தேவை, அவ்வளவுதான். அப்ப உடம்பு என்ன கேக்குதுன்னு அர்த்தம்? உணவு கேக்குது. அப்ப உடம்பு எப்ப கேட்கும்? தேவைப்படும் போது கேட்கும். இப்ப நம்முடைய இது இருக்கு, வாட்ச் இருக்கு, வாட்ச்ல ஒரு செல் இருக்கு. செல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. ஓடிட்டே இருக்கும் போது இன்னொரு செல் உள்ள போட முடியுமா? அப்ப இது கேட்டாதான் இதுக்கே போட முடியும். ஒரு மிஷின், இது அறிவே கிடையாது. பேட்டரி தீந்தாதான் நின்று போகும், அவ்வளவுதான் நம்ம மாத்தணும். ஆனா உடம்புக்கு எனர்ஜி குறையாத நிலையில டயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம வாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஒரு மிஷினுக்கு கூட நம்ம அதை செய்ய மாட்டோம். ஒரு வண்டியில ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் தான் முடியும்னா 10 லிட்டர் போட்டு கூடுதலா கொஞ்சம் போடுவோமா? அப்ப அளவு குறையணும், அது செரிக்கணும், எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அது ஓடி முடியணும், அதுவரை வெயிட் பண்ணணும் இல்லையா? அதை வந்து நம்ம மிஷின்கள்ல கூட செய்யறோம், மனுஷன்ட்ட செய்யறது இல்லை. அப்ப நம்ம உடம்புங்கிற உயிர் உள்ள உடலை அதை நம்ம இந்த மாதிரி அது என்ன சொல்லுதுன்னே கேட்காம நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அப்ப பசி அப்படிங்கிறது உணவை கேட்குது, அது எப்ப கேட்குதோ அப்பதான் கொடுக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல்ல எப்ப கேட்குதுன்னே நம்ம தெரிஞ்சு வைக்கல. 10 மணி ஆச்சு சாப்பிட்டோம், இல்லைன்னா அல்சர் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதுனால அல்சர் வர்றதா இருந்தா இந்தியாவில 62% மக்கள் வந்து இரவு உணவு சாப்பிடுறது இல்ல. வழி இல்ல, நைட்டு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, 2 வேளை உணவு தான் சாப்பிடுறாங்க. காலையில பழைய சோறும், மதியம் அவங்க உழைச்சதுல இருந்து கிடைக்கிற சாப்பாடும், நைட்டு சும்மா படுக்கிற மக்களுடைய எண்ணிக்கை இந்திய அரசனுடைய இதுபடி 62%. அப்படின்னா 110 கோடியில எவ்வளவு? 62னா 60 கோடிக்கு மேல அல்சர் பேஷண்டோட எண்ணிக்கை அவ்வளவு இல்ல. ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப சாப்பிடாம இருக்கிறதுனால அல்சர் வர்றது இல்ல. அப்ப அல்சர் எதனால வருதுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வருது. எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அல்சர் வரும்? காரணம் தெரியணும் இல்லையா? சோறு இருக்கு, சாதாரண சோறு, சத்து தான், அது சாப்பிட்டா சத்து. அதை எடுத்து என்ன பண்றோம்? ஒரு தட்டுல வைக்கிறோம், இரும்புல செஞ்ச தட்டு, மெட்டல் பிளேட், நம்ம சாப்பிட்ற பிளேட்ல வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு 2 நாள் பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன செய்யும்? அது அந்த சோறு கெட்டு போயிடும். கெட்டு போறதுக்கு பேரு புளிச்சு ஆசிடா மாறும், அது இல்லையா? கெட்டு போயிடும். நொதித்தல் உள்ள நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ்ல ஆசிடா மாற ஆரம்பிக்குது. அப்புறமா விடுறீங்க, 1 வாரம் என்ன ஆகும்? ஸ்மெல் அடிக்கிறோம், பூசணம் பிடிச்சிரும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். பூசணம் பிடித்தல்ங்கிறது வெளியில இருந்து உள்ள வர்றதா, உள்ள இருந்து வெளியே வருதா? உள்ள இருக்கிற கழிவு வெளியேற ஆரம்பிக்கும், கொச கொச கொசம் தான். 1 வருஷம் விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ட்ரை. அந்த பிளேட்டை தூக்குனீங்கன்னா பிளேட்டுடைய ரவுண்டு மட்டும்தான் கையில வரும், சோறு உள்ள பகுதி வராது, உடஞ்சு போயிடும். ஒரு மெட்டல் பிளேட்டை ஓட்ட போடுற தன்மை எதுக்கு இருக்கு? சோறு கழிவா மாறிச்சுன்னா இருக்கு. ஆசிட் எங்க இருந்து வரும்? எல்லா உணவுப் பொருள்ல இருந்து வரும், கெட்டதுக்கு அப்புறம். அது கெட்டுச்சுன்னா ஆசிட். அப்ப தேவையில்லாத நேரத்துல நம்ம உள்ள போறதெல்லாம் உள்ளதானே கிடக்கும். செரிக்கலன்னு வைங்க, அவ்வளவுதான், அது உள்ள கிடக்கும். இதுல இருந்து உருவாகிற ஆசிட் தான் உடலை ஓட்ட ஓடக்கூடிய ஆசிட். இந்த ஆசிட்ல இருந்து தான் அல்சர் வரும். இப்ப ஏற்கனவே உடலுக்குள்ள ஒரு ஆசிட் இருக்குல்ல, இறைப்பையில ஒரு ஆசிட் இருக்கு செரிக்கிறதுக்காக. இந்த ஆசிட் யாரால உருவாக்கப்படுறது? அந்த இறைப்பையினாலேயே உருவாக்கப்படுது.
இரைப்பையினால உருவாகிற ஒரு ஆசிட் இரைப்பையை அரிக்காது. அப்படிதான் இரைப்பை தயார் பண்ணும். நம்ம தயார் பண்ற ஒரு பொருள் வந்து நம்மளே அழிக்கிற மாதிரி தயார் பண்ண மாட்டோம். அப்ப உடல் வந்து நம்மளோட ரொம்ப கான்சியஸ். உடம்பு என்ன செய்யும், அது சுரக்கிற ஆசிட் அதை விட பவர்ஃபுல்லா சுரக்கவே முடியாது. ஆங்கில மருத்துவத்திலே அதான் பாடத்திலே ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த இரைப்பையினுடைய சுவர் எப்படி இருக்கும்னா எந்த ஆசிட்னாலையும் அரிக்க முடியாததா இருக்கும். உடம்புல சுரக்கிற எந்த ஆசிட்னாலையும், வெளியில இருந்து கொடுக்கிற எந்த ஆசிட்னாலையும் அரிக்க முடியும். உடம்புக்குள்ளேயே சுரக்கிற ஆசிட்னால உடம்புல இருக்க எந்த ஒரு செல்லுக்கும் கெடுதல் பண்ண முடியாது. உடம்புக்குள்ள சுரந்துச்சுன்னா, வெளியில இருந்த பொருள் மூலமா சுரந்துச்சுன்னா அதுல உடலுடைய தன்மை அந்த பொருளுக்கு தெரியாததுனால அது வந்து விதவிதமா சுரக்கும். அப்ப மோசமான கழிவால் உருவாகிற அமிலங்கள்னாலதான் புண்ணு வருது உடம்புல. அதான் அல்சர். அதனால சாப்பிடாம இருந்தா அல்சர் வராது. ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பசி. அப்ப பசி எந்த நேரம் எடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. இப்ப நம்ம வயிறு இருக்கு, இப்ப வயிறுன்னு ஒண்ணு ஒரு படம் வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்டமக் இப்படி போய் இப்படி திரும்பும். இரைப்பை, இந்த இரைப்பையினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு அளந்து வச்சிருக்காங்க. அளந்து வச்சிருக்கிறது யாருக்கு, யாரோட இரைப்பை இது? இல்ல அதை எப்படி அளக்க முடியும்? உங்க இரைப்பை நீங்க அளந்துருக்கீங்களா? அப்ப பாட புத்தகத்தில் இருக்க இரைப்பையினுடைய அளவுங்கிறது யாருடைய இரைப்பை? யாரோ காமனா ஒரு 1000 மணத்துல பார்த்து அளந்து சராசரி போடப்பட்ட கணக்கு. அது நமக்கு பொருந்தணுங்கிற அவசியம் முதல்ல இல்லை. சராசரிங்கிறது என்ன அர்த்தம்னா காமன் அர்த்தம். அது பொருந்தணும்னு அவசியமே இல்லை, இல்லாமலும் போகலாம். ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம கணக்கே போட்டுட்டு இருக்கோம். இது ஏதோ ஒரு 1000 பணம், அந்த பணம் அமெரிக்க பணமா இருந்தா வயிறு பெருசா இருக்கும் இல்லையா? சோமாலியா பணமா இருந்தா வயிறு சிறுசா இருக்கும். சாப்பிடாம சுருங்கி சுருங்கி ஒண்ணு போயிருக்கும். வித்தியாசம் இருக்குல்ல. சவுதி அரேபியா பணமா இருந்தா வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். பெட்ரோல் ஊற்றி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப பெருசாயிருச்சு. அது பணத்தை பொறுத்தது இல்லையா? அதை வச்சு சராசரி போடுற கணக்கு அளவுக்கு நம்ம வயிறு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது பாட புத்தகம் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பொது அறிவுக்காக தானே தவிர நம்ம அப்படியே இதோட மேட்ச் பண்ணிக்கிற கூடாது. ஒரு ஐடியா. அப்ப இந்த அளவு இது வந்து ஒரு 14.5 சென்டிமீட்டர் நீளமா, 14.5 சென்டிமீட்டர். அதே அளவுக்கு ஒரு துணிப்பை ரெடி பண்றோம் 14.5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு. அதான் ஒரு 5 சென்டிமீட்டர் இப்படி ரெடி பண்றோம் ஒரு துணிப்பை. இதுல ஒரு 10 இட்லி போடுறோம், இதுல ஒரு 10 இட்லி போடுறோம். ரெண்டும் முடிக்குது. மறுநாள் காலையில இது பிடிக்க மாட்டேங்குது. பசி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 10 இட்லி போட முடியுமா? இந்த துணிப்பையில எப்ப வேணாலும் போடலாம், ஏன்னா இது உயிர் கிடையாது. அப்ப இதுல போடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா இதோட அளவு கூடாது குறையாது, இதுக்கு தேவையே கிடையாது, போட்டுக்கிட்டே இருக்கலாம். இங்க அப்படி இல்லை. முதல்ல சாப்பிட்டது செரிச்சிருக்கணும், முழு ஓய்வு கிடைச்சிருக்கணும் உடம்புக்கு, செல்களுக்கு சத்து தேவைப்படணும், அப்பதான் இது கேட்கும். அப்படி கேட்கும் போது கொடுத்தாதான் இரைப்பை வாங்கும், இல்லைன்னா வாங்காது. அப்ப இது ஒண்ணு இல்ல. ஒரு மிஷினும் ஒரு பொருளும் வயிறும் ஒண்ணு இல்ல. முதல்ல இரைப்பை வேற துணிப்பை வேற. ஆனா இந்த அளவை வச்சுக்கிட்டு இதுல எத்தனை இட்லி போட்டா பிடிக்கும்னு நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோமோ இந்த கணக்கை இங்க கொண்டு போய் போடுறோம். சராசரி பார்த்து இவ்வளவு நீளமும் இவ்வளவு உயரமும் உள்ள ஒரு இடத்துல இவ்வளவு சோறு போடலாம், இத்தனை கிலோ அரிசி போடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு டெய்லி 3 வேளை உணவு, இவ்வளவு தண்ணி, 2 லிட்டர் தண்ணி காலையில எழுந்திரிச்சு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேப்பர்ல எல்லாம் போடுறாங்கல்ல. தாகம் இருக்கும் போது தண்ணி குடிச்சா தான் உடம்புக்கு நல்லது, தாகம் இல்லாதப்ப குடிச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது இல்லை. எப்பயுமே ஒண்ணும் இல்லை. இந்த கணக்கு தப்புங்கிறத ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். இந்த நீளம் அகலத்தான அளந்திருக்காங்கல்ல, இதனுடைய கொள்ளளவையும் அளந்திருக்காங்க ஆங்கில மருத்துவத்துல. கொள்ளளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எவ்வளவு பிடிக்கும்னா 960 மில்லி தான் பிடிக்கும். ஒரு இரைப்பையினுடைய சராசரி அளவு 960 மில்லி தான் பிடிக்கும். அப்படின்னா 1 லிட்டருக்கு 40 மில்லி கம்மி. டெய்லி 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னா எங்க போகும் அந்த தண்ணி? குடிக்க முடியுமா 2 லிட்டரு? அதனாலதான் வாந்தி வருது. நீங்க தூங்கும் போது வாந்தி வரும். 2 லிட்டர் தண்ணி குடிக்க முடியாது, 1/2 லிட்டர் குடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரைனிங் கொடுக்க இரைப்பை பெருசாகும், 2 லிட்டர் பிடிக்கிற கெப்பாசிட்டிக்கு வரும். இந்த அகலம் அதிகமாகும். அகலம் அதிகமான அதுக்கு பேர் தான் ஒபசிட்டி. நோய்க்கு வழிகாட்டுது 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது. இரைப்பையை பெருசாக்கிட்டீங்கன்னா உங்க பசியினுடைய அளவு ரொம்ப பெருசாகும். எதை சாப்பிட்டாலும் போட்டுட்டே இருக்கணும். இடையில சாப்பிடுற பசி, 2 பசிக்கு இடையில சாப்பிடுற நொறுக்கு தீனியினுடைய அளவு கூடும், உடம்பு ரொம்ப பெருசாயிரும். அப்புறம் வந்து உங்க வெயிட்டுக்கு ஏற்ற உடம்பு இல்லைன்னு சொல்றது ஒரு மிஷின் இருக்கும். நீங்க குட்டையா இருக்கீங்க ஆனா உடம்பு அகலமா இருக்கு, அதனால உடம்ப குறைக்கணும், ஸ்லிம் ஆகுங்க
டயட்டை குறைங்க, அப்புறம் அதுக்கு மருந்து. இது எங்க ஆரம்பிக்கும்னா வயிற்ற பெருசாக்குறதுல தான் ஆரம்பிக்குது. 2 லிட்டர் தண்ணிங்கிறது சாதாரண விஷயமா தெரியும், அது நோயாளிகளை உருவாக்குறதுக்கான அடிப்படையான வேலை. 1 லிட்டர் தான் பிடிக்கும் வயிறேவும், 2 லிட்டர் குடிச்சு ட்ரைனிங் பண்ணீங்கன்னா வயிறு 2 லிட்டர் கெப்பாசிட்டியா மாறிடும். நீங்க எதை போட்டாலும் பத்தாதே. அதுக்கப்புறம் இதுல இருந்து தான் உருவாகுது, கொலஸ்ட்ரால்ல இருந்து எல்லா கழிவுகளும் உருவாகுறது வயிறு பெருக்கிறது மூலமா. அப்ப எப்படி இந்த கணக்கெல்லாம் வருதுன்னா வெறும் மிஷின் கணக்குனாதான். இப்படி ஒரு இறைப்பையவே வந்து ஒரு இதுல தச்சோம்னா எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அதை கொடுக்குறது. இந்த கொள்ளளவு கணக்கு ஒத்து வராது. காலையில சாப்பிடறதுக்கு மதியம் சாப்பிடறதும் ஒரே மாதிரி இருக்கா? அளவு குறைஞ்சு போயிருதுல, திடீர்னு அளவு அதிகமாயிருது. பிடிச்ச உணவை பார்த்தா அளவு அதிகமாகிறதும், பிடிக்காதது இப்ப குறைஞ்சு போறதும், பசிக்கும் போது அதிகமாகிறதும் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு குழந்தை ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு வாங்கி கொடுக்குறீங்க, சாப்பிடுது, மறுநாள் அதே மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதே அளவு சாப்பிட முடியாதுல்ல, கூடும் குறையும். அப்ப அளவுங்கிறது தேவையை ஒட்டி தான். அப்ப பசிங்கிறது தேவைதான். அந்த பசிக்கு தான் உணவு எடுக்கணும். பசிக்கிற அளவு ஆளுக்கு ஆள் மாறுபடும், நேரத்துக்கு நேரம் மாறுபடும். நேத்து சாப்பிட முடிஞ்சு இன்னைக்கு சாப்பிட முடியலன்னு கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு என்ன வேணுமோ அதை உடம்பு கேட்கும், கரெக்டா கொடுக்கணும். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்ம இதுலதான் எல்லா தப்பையும் செய்யறோம். பசினா என்னன்னு தெரியல, டயத்தை பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கோம், எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியல, எப்ப சாப்பிடணும்னு தெரியல, எதை சாப்பிடணும்னு தெரியல, சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்ப எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிற இடம் வயிறு. ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது, அஜீரணமும் மலச்சிக்கலும் சுடுகாட்டு தேரின் 2 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லு. உலகத்தில் இருக்க எல்லா நோய் உருவாகிறதுக்கும் அஜீரணமும் மலச்சிக்கலும் தான் காரணம்னு சொல்லுது. இன்னும் நல்லா பார்த்தோம்னா மலச்சிக்கல் உருவாகிறது காரணம் அஜீரணம் தான், மிச்சம் இருக்கிறது அஜீரணம் தான். அஜீரணத்தை உருவாக்குறது நம்ம தான், தானா உருவாகவே உருவாகுது. எக்ஸஸ் அஜீரணம்ங்கிறது எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது தான். சாப்பாடு குறைஞ்சு போய் அதனால வர்றது இல்லை, எந்த நோயுமே வர்றது இல்லை. லங்கனம் பரம ஔஷதம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. பட்டினியே அனைத்திற்குமான மருந்து. பட்டினியா கிடக்கும் போதெல்லாம் நோய் வந்துடாது, நோயெல்லாம் போகும். அதுக்குதான் விரதங்கள்லாம் இருக்கு எல்லா மதத்திலையும். விரதங்கள் எதுக்கு இருக்கு? உடம்ப சரி பண்றதுக்கு, மனசையும் சரி பண்றதுக்கு. கூடுதலா சாப்பிடுறதுதான் அஜீரணத்தை கொடுக்கும், நோயையும் கொடுக்கும். எப்பயுமே அளவு குறைதல்ங்கிறது நல்ல விஷயம் தான். தேவைக்கு சாப்பிடலாம், குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவைக்கு சாப்பிடலாம். அளவு குறைஞ்சாலும் நோயை தராது, அளவு கூடுனாதான் நோயை தரும். அப்ப பசியை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பசியை ஃபீல் பண்ணணும். பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். அப்ப எப்ப சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பசித்து புசி அப்படின்னு தமிழ்ல பழமொழி இருக்கு. பசிக்கும் போதுதான் சாப்பிடுறது. இதை எழுதுனா 2 மார்க் போடுவாங்க ஸ்கூல்ல. அவ்வளவுதான். பசினால என்னன்னு தெரியாது, புசினால என்னன்னு தெரியாது. அப்படிதான் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப பசித்து புசிங்கிறத நம்ம பின்பற்றுறதுனாலும் இந்த பழமொழி ஆங்கிலத்துல கிடையாது, இங்க இந்தியாவில இருக்கு, பல மொழிகள் இருக்கு, உலகம் முழுக்க இல்ல. ஆனா இது இருக்கிறவங்க தான் நம்ம எல்லா நோயோடையும் இருக்கோம். அப்ப நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கலங்கிறது தானே. அப்ப எப்ப சாப்பிடணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிடணும். பழமொழி பதில் சொல்லுது. எதை சாப்பிடணும்? எதை சாப்பிடணும்? சத்துள்ளத, என்ன சத்து குறைஞ்சிருக்கு, என்ன சத்து கூடி இருக்குன்னு பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். அப்ப நம்ம பாக்குறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பிடிக்குதாங்கிறத பார்க்கணும். பிடிக்கிறத சாப்பிடணும், பிடிக்காத சாப்பிட வேண்டியது இல்லை. பசிக்குது, ஒரு பொருளை பாக்குறீங்க, அப்படி பசி குறைஞ்சிடும், பிடிக்கலன்னா குறைஞ்சிடும், அப்ப சாப்பிட வேண்டியது இல்லை. அப்ப பசிக்கும் போது சாப்பிடணும், பிடிச்ச பொருளை சாப்பிடணும். அது 2 ரொம்ப முக்கியம். பிடிக்காத பொருளை வலுக்கட்டாயமா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சத்துக்களை தராது, அதுக்கு சும்மா இருந்துடலாம். அந்த நேரத்துல இருக்கிறதுல ஒண்ணு பிடிக்கும் இல்லையா, அதை சாப்பிடலாம். அதே மாதிரி 3வது விஷயம் வந்து எப்ப சாப்பிடுறதுங்கிறது முதல் விஷயம். பசிச்சு சாப்பிடணும். எதை சாப்பிடுறது? பிடிச்சதை சாப்பிடுறது. 3வது எப்படி சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? சாப்பிடுறதுன்னா வாயில வச்சுதான் நல்லா மென்னு அப்படிங்கிறது இருக்குல்ல, அங்கேயும் அதை சரியா புரிஞ்சுக்கணும். நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால் என்ன அர்த்தம்? சேர்த்து சாப்பிடணும். சரி, அதாவது வாயில போட்டு அரைக்கிறதுக்கு பதிலா மிக்சியில போட்டு அரைச்சா அரைக்கும் போது துப்புவோன்ற மிக்சியில இல்ல, அவ்வளவுதான் நம்ம சொல்றது. உமிழ்நீர் கரைஞ்சு நல்லா அரைக்கப்பட்டா செரிச்சிடும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா அவங்க உமிழ்நீர் அவங்க துப்பி எடுத்து சோறை நல்லா கூழாக்கி குடிச்சிடலாம் இல்லையா. ருசி இருக்கும், ருசி எல்லாம் போட்டு உமிழ்நீர் தானே. அது இல்ல விஷயம். நம்ம சயின்டிபிக்கா ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கோம், அது இல்ல. நொறுங்க தின்றால் அப்படின்னா நீங்க நொறுக்கணும்னு எங்க சொல்லி இருக்குதுல, நீங்க மெல்லுங்கிற அர்த்தம் எங்க இருந்து வருது? நொறுக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நொறுக்கணும்னு அர்த்தம்.
மிக்சியில வச்சு நொறுக்கலாம், பல்ல வச்சு நொறுக்கலாம். நொறுங்குதல்னா அதான் நடக்கணும், நம்ம செய்யக்கூடாது அந்த வேலையை. இப்ப மூச்சு நீங்க விடுறீங்களா, உடம்பு செய்தா? நீங்க விட்டு பாருங்களேன், 2 நிமிஷத்துல மூச்சு திணறல் வரும். நீங்க மூச்சை விட முடியாது, உடம்பு தான் மூச்சு விடும். அதே மாதிரி மெல்லுதல் அப்படிங்கிறது பல்லு செய்யற வேலை, நம்ம செய்யறது இல்ல. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மென்னோம்னா வாய் தான் வலிக்கும். அப்ப சாப்பிடுறது எப்படின்னா, நீங்க பல்லு செய்யற வேலையை பல்லு செய்ய விட்டுறணும், நீங்க அந்த வேலையை செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு மெல்லுதான் அவ்வளவு போதுமானது. அப்ப பல்லுதான் மெல்லுதுங்கிறத நம்ம புரியாம நம்ம தான் மெல்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மெல்லலங்கிறதுக்கு என்ன உதாரணம்னா, ஒரு கறி துண்டை எடுத்து போட்டு முழுங்கிருங்க பார்ப்போம், தேங்காய் சீல போட்டு முழுங்குங்க, அனுப்பாது. பல்லு ஒரு கடியா கடிச்சிட்டு தான் இருக்கும். அப்ப பல்லுக்கு என்ன தனியா கான்சியஸ் இருக்கா? அப்ப உடம்புடைய ஒருங்கிணைந்த இயக்கத்துல எதை எவ்வளவு கடிக்கணுங்கிறது தெரியும் வாய்க்கு. வாய் அந்த வேலையை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதான் வித்தியாசம். சாப்பிடும்போது நீங்க இப்ப கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இப்ப ஒரு செல்போன் எடுத்து ஒரு பக்கம் பேசிட்டு நான் பேசுறதை கவனிக்க முடியுமா? 2ஆ சிதைஞ்சிருது. 3ஆ சிதைச்சோம்னா 3ஆ சிதைக்கலாம். ஆக 3மே வேலை நடக்காது. காதுடைய வேலை கேட்கறது, செல்போன்ல நீங்க பேசுறீங்க கேட்கதான் செய்யுது, ஆனா முழுசா கேட்காது. அதே மாதிரிதான் பல்லுடைய வேலை மெல்றது. அது நீங்க சாப்பிடறத தவிர பிற வேலைகள் பாத்தீங்கன்னா மெல்லாது, அதுதான் அறவரையா மெல்லுது. அப்ப நீங்க மெல்ல வேண்டியது இல்லை, அதுக்கு பதிலா சாப்பிடும் போது சாப்பிடறத தவிர வேற வேலை பார்க்கக்கூடாது. அதுக்குதான் பிடிச்ச உணவை நீங்க சாப்பிட்டீங்கனாலே என்ன நடக்கும், அதுல கவனம் போயிடும். அதுக்குதான் பிடிச்ச உணவு, ருசிக்காக கவனம் இங்க திரும்பும். அதுக்காக தான் அந்த நேரத்துல டிவி பாக்குறது, பேப்பர் படிக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, இது எல்லாம் பல்லுடைய கவனத்தை குறைக்கும். உங்க கவனம் பல்லுல இருந்தா மெல்லும், வேற பக்கம் போனா மெல்லாது. அப்ப நொறுங்க தின்றால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க கவனிச்சு சாப்பிடணுங்கிறது தான் அர்த்தம். தமிழ்ல நேரடியா எதையுமே சொல்ல மாட்டாங்க, சுத்தி சுத்தி தான் சொல்லுவாங்க. யோசிச்சு புரிஞ்சுக்கணும். இப்படியும் புரிஞ்சுக்கிட்டு மென்னுட்டே இருக்கவங்க நிறைய இருக்காங்க. நிறைய கத்தும் தராங்க, மெல்லும் பயிற்சி எல்லாம் நடக்குது. ஆங்கில மருத்துவர்கள் சொல்றது இல்ல மெல்றதெல்லாம், வெளியில இருந்து நிறைய பேர் சொல்றாங்க. இயற்கை மருத்துவர்கள் எல்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் தவறு, தேவையில்லை. மெல்றதே சிக்கலாகி நிறைய பேஷன் வந்திருக்காங்க. சாப்பிடவே பிடிக்காம போயிருது, கூடுதலா மென்னு கூலாகும் போது டேஸ்ட் இல்லாம போய் வாந்தி வந்துருது. மெல்றதுனால தாடைகள் வலி கடுமையா வந்துருது. எவ்வளவு மெல்றதுன்னு அளவு தெரியல, எப்ப நிறுத்துறது தெரியல, நம்மளா நிறுத்திக்கிட்டதான் ஆச்சு. அப்ப இத பூரா பல்லுல விட்டீங்கன்னா எப்ப மெல்லணும் எப்ப முழுங்கணும்னு கிளியரா பண்ணிட்டே இருக்கும். நம்ம அதுல கிராஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப பசியில நமக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயம், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப எப்ப சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், பிடிச்சதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், நொறுங்க தின்றால் அதாவது கவனத்தோட சாப்பிடணும், மறுபடியும் நொறுக்கிறதுக்கு போயிருக்க. சரியா? இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா பசியில ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்ப என்ன ஃபுட்டா வேணாலும் சாப்பிடலாம், அதுல சத்து இருக்கா சத்து இல்லையா எதையும் பார்க்க வேண்டியது இல்லை. அது சத்துங்கிறதே சயின்டிபிக்கா மிஷின் சொல்றதுதான் சத்து. மிஷின் சத்து இல்ல அப்படின்னு சொல்ற விஷயம் சத்தானதா இருக்கும். இப்ப தண்ணியில சத்து இல்லைன்னு சொல்றாங்க, எனர்ஜி அளக்குறது தான் கலோரி. கலோரின்னு ஒரு கணக்கு இருக்கு. 0 கலோரி அப்படிங்கிறது தண்ணி. அதே மாதிரி வயிற்றுல சாப்பாடே இல்ல. இப்ப நீங்க சாப்பிட்டு எப்ப சத்தா மாறும் அறிவியல் பூர்வமானா 1.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகும் சத்தா மாறுறதுக்கு. ஒரு 3 நாள் சாப்பிடாம இருங்க, காதெல்லாம் அடைக்கும், கண்ணு பஞ்சடைச்சு போகும், தெரியாது, பார்ப்போம் ஆனா மங்களா தெரியும், யோசிக்கவே முடியாது, அப்படி டல் ஆயிரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது 1 டம்ளர் தண்ணி எடுத்து குடிங்க, தெம்பு வருது இல்ல? அப்ப சத்து இருக்கு தண்ணியில. மிஷினுக்கு தெரியல, உடம்புக்கு தெரியுது. அப்ப இந்த கணக்கை வச்சு நம்ம எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அதே மாதிரி 2-3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிடுறோம். சாப்பாடு மென்னுட்டு இருக்கும் போதே கண்ணெல்லாம் திறக்கும் இல்லையா? கண்ணில் பஞ்சு அடைச்சது மாறும், காது கேட்க ஆரம்பிக்கும். ஆனா அறிவியல் பூர்வமா கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது இது வாயில டைஜஸ்ட் ஆகி உள்ள போய், ஸ்டொமக்ல டைஜஸ்ட் ஆகி உள்ள போய், சிறுகுடல்ல செரிச்சு, அதுக்கப்புறம் சத்து உருவாகி அப்புறம் தான் ரத்தத்துல போய் சேரணும். அப்படி சேருதா உடம்புல? வாயிலே சேரும். அதுதான் வித்தியாசம். இது மிஷின் சொல்ற அறிவியலுக்கும் இயற்கை சொல்ற அறிவியலுக்கும் அதான் வேறுபாடு. நீங்க வாயில போட்டு மெல்லும் போதே சத்து இங்க இருந்து போயிடும், உமிழ்நீர் வழியா உள்ள போயிடும். அப்சர்வேஷன் நடக்கிற இடம் வாய். வாயிலையும் நடக்கும், வயிற்றுலையும் நடக்கும், சிறுகுடல்லையும் நடக்கும். அத இந்த புத்தகங்கள் சொல்ற கணக்கு எல்லாமே ஒரு பொதுவான கணக்கு, அதை முழுசா நம்புறது இல்லை, அப்படியும் நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம சாப்பிடுறதுல கவனம், பசிக்கும் போது சாப்பிடுறது, பிடிச்சதை சாப்பிடுறதுங்கிறது தான். அளவு அடுத்து எவ்வளவு சாப்பிடலாம்?
அளவு இருக்குல்ல, தேவைக்கு அளவுக்கு. அப்ப போதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும், அதை கவனிக்கிறது இல்ல. அந்த அளவு முதல்ல மைண்ட்ல இருந்து வெளிப்படும். போதும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வரும் முதல்ல. அதை உடனே கவனிச்சிட முடியாது. இதுக்கு அடுத்து என்ன செய்யும்னா, சுவையில நீங்க பார்க்கலாம். நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பொருள் சுவை இல்லாததா தெரியும். ரொம்ப பிடிச்ச பொருளா இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அதனுடைய டேஸ்ட் இல்லாம போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா போதும்னு அர்த்தம். இது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை, நேரடியா ஏப்பம் வந்துடும். இது வெளிப்படையானது. ஏப்பம் வந்தா அதுக்கு மேல சாப்பிட வேண்டியது இல்லை. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி என்ன செய்யும், சுவை இல்லாம போகும். அதுக்கு முன்னாடி கவனிச்சீங்கன்னா மைண்ட்ல இருந்து போதும்னு சொல்லும். இந்த மூணு நிலை இருக்கு. ஒன்னா கவனிச்சுட்டு வந்தோம்னா நம்ம எவ்வளவு சாப்பிடலாங்கிறத நம்மளே முடிவு பண்ணிடலாம். அப்ப சாப்பிடும் போதுதான் முடிவு பண்ண முடியாது. அடுத்தவங்க சாப்பிடும் போது தலையிடக்கூடாது. அதுல அவங்களுடைய அளவு அவங்களுக்கு தான் தெரியும். என்ன ரொம்ப கம்மியா இருக்கு, கூடுதலா சாப்பிடுங்கன்னு ரொம்ப கவனிச்சீங்கன்னா அவர் நோயாளி ஆயிடுவார். அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடுறது இதுல ரொம்ப மோசமான நோயாளியா மாற்றும். ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு, உங்களுடைய நண்பனை நோயாளியாக்க வேண்டுமானால் பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட கொடுங்கள் அப்படின்னு ஆங்கில பழமொழி. அவரு கேட்காதப்பெல்லாம் வாங்க டீ சாப்பிடலாம், வாங்க டீ சாப்பிடலாம் போய் டீ வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம்னா அவரை சீக்கிரம் நோயாளி ஆக்கிடலாம். இனிமேல் யாரையும் டீ சாப்பிட கூப்பிடணும். ஆனா உங்களை அப்படி புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அவங்க. அது பரவாயில்ல, டீ சாப்பிட கூப்பிடக்கூடாதுதான். டீ தேவை அப்படின்னா ஒரு நண்பர் வந்து உரிமையா இருக்கணும் இல்லையா, எனக்கு டீ வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டாருன்னா கூட்டு போய் வாங்கி கொடுங்க. அதை அதிகப்படுத்த வேண்டியது இல்லை. ஒரு டைம் பார்க்கலாம். நம்ம இரவு 7 மணி ஆகுது, இந்த நேரத்துல டீ சாப்பிட்டா அவர் என்ன நேரம் போய் சாப்பிடுவாரு, சாப்பிட முடியாது. அப்ப சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த நேரத்துல வாங்க சாப்பிட போவோம், சாப்பாடு நேரம் ஆச்சு, பசிக்குதா, பசி இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். லேசான பசி இருக்கா, ஒரு ஜூஸ் சாப்பிடலாம். ஒண்ணுமே தேவையில்லைன்னா சும்மா விட்டுறலாம். அதை கண்டுபிடிக்கிறது தான். அப்ப பசியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல டீ காஃபி பழக்கத்தை பால் ஊத்தாம வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டீங்கிறதே பால் ஊத்தாம இருந்ததுதான். இப்பதான் சமீபத்துலதான் பால் ஊத்துற பழக்கமே வந்தது. அதுக்கு முன்னாடி பால் இல்லாததுக்கு பேர் தான் டீ, பால் இல்லாததுக்கு பேர் தான் காஃபி. கடுங்காப்பி கடும் டீ சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்யாது, பசியை போய் டிஸ்டர்பே பண்ணாது. நமக்கு உண்மையிலே டீ எதுக்காக தேவைப்படுது நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல, சுறுசுறுப்பு ஆகுறது டீல இருக்க வெப்பத்தினாலதானே தவிர டீனால இல்ல. நீங்க டீ ஆற வச்சு குடிச்சு பாருங்க, சுறுசுறுப்பு தானே. அப்ப வெப்பம் தான், அதுல கிடைக்க வேண்டியது வெப்பம் தான், வேற ஒண்ணும் தேவைப்படல. இல்ல, குளுக்கோஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. குளுக்கோஸ் உடம்புலயே இருக்கு. சர்க்கரையில கொஞ்சம் அதிகம் இல்ல, அதான் உடம்புல சக்கரை நோயாளிகள் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு இல்ல, அதுதான் சொல்றேன். இந்த நாலேஜ் வந்து அங்க உதவாதுன்னு சொல்றேன். உடம்பு அப்படிலாம் பாக்குறது இல்ல. உடம்ப பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க ஒரு ஹீட் மட்டும்தான் அவ சுறுசுறுப்பு தருது. அதே மாதிரி கூலும் தரும். நல்ல கூலிங்கா இருக்கிற ஒரு பொருளை குடிக்கும் போதும் சுறுசுறுப்பு கிடைக்கும், ஹீட் இருக்கும் போதும் சுறுசுறுப்பு தரும். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அது உடம்ப தொந்தரவு பண்ணாத சூடா இருக்கணும் இல்லையா. அதுல பால் இருந்தா பசியை காலி பண்ணிடும். நம்ம லைஃப் ஸ்டைல பாருங்க, 7 மணிக்கு காலையில டீ பாலோட சாப்பிடுறோம், 8:30 மணிக்கு சாப்பாடு. சாத்தியமா இது ரெண்டும்? 1.5 மணி நேரத்துல பாலை செரிக்க முடியாது. பால் செரிக்காது. அப்படிலாம் 8 ஃபுல் மீல்ஸுக்கு சமம் ஒரு டம்ளர் பால். 8 ஃபுல் மீல்ஸ். அதுல சயின்டிபிக்கா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான், அந்த பால்ல வந்து கேசினோஜன்ங்கிற ஒரு ஜவ்வு பொருள் மிஞ்சி போயிருது. அதை செரிக்கிறதுக்கான என்சைம்ஸ் வந்து மனுஷனுக்கு கிடையாது. பால்ங்கிறது மனுஷன் செரிக்கவே முடியாத ஒரு பொருள் அப்படின்னு இன்னைக்கு சொல்றான். கேசினோஜன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, சவ்வு பொருள். தயிர்லயும் இருக்கு, பால்லையும் இருக்கு. பசி அதை ஒதுக்கி வச்சிரும், அந்த கழிவுகளை ஓரமா சுத்தி வச்சிரும். ஏன்னா எப்படி உங்களுக்கு உணவு வேணும் இல்லையா, உடம்பு எனர்ஜியா இருக்கு. அப்ப ஒரு கழிவை வெளியேற்றிட்டு தான், இப்ப மூட்டு வலி இருக்கு, கழிவு வெளியேற்றம் தான். ஆனா மூட்டு வலியோட பசி இல்லாம இருக்கா? பசி இருந்துகிட்டே தானே இருக்கு. அதே மாதிரிதான் வயிற்றுல கேசினோஜன்ங்கிற பொருள் விழுந்த உடனே அதை ஒரு ஓரமா வச்சுட்டு அடுத்த நேரம் பசிக்கு போயிடும். அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வேறுபாடு தெரியும். இது அறிவியல் பூர்வமா இன்னைக்கு சொல்லப்படுறது கேசினோஜன்ங்கிறது. நீங்க சும்மாவே ஒரு பால் எடுத்து குடிச்சீங்கன்னா, இல்ல பாலுங்கிறத எங்க இருந்து வாங்குறோம் நம்ம, அதுலயே பிரச்சனை ஆயிடுச்சுல. பால் வந்து பாக்கெட் பால் வருது, இது பசு தந்ததா இல்ல வந்து ஃபேக்டரியில தயார் பண்ணாதான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பால் 90 நாள் வேற கெடாதுன்னு சொல்றான், இது பாலாவே இருக்க முடியாதுல்ல. விதவிதமான கலப்படங்களோட தான் வந்துட்டு இருக்கு எல்லா பாலுமே. அடுத்து ஒரு பால்ல இருக்கக்கூடிய அதுல இருக்க வெண்ணெயை எடுத்து இன்னொரு பால்ல போடக்கூடாது. கொழுப்பு சத்தை வந்து இன்னொன்னுல போடக்கூடாது. போட்டோம்னா என்ன ஆகும், ரெண்டும் உயிர் சத்துக்கு இழந்து போயிடும். இப்ப இந்த 4.5 6.4 எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன, ஒண்ணுல இருக்க தூக்கி இன்னொன்னுல போடுறதுதான்.
அளப்பாங்க. இதுல எவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் இருக்கு, அடர்த்தி எவ்வளவு இருக்கு, இந்த பால் எவ்வளவு இருக்கு, ரெண்டையும் இங்க ஒன்னா ஊத்தி கலந்து அதுல இருக்க வெண்ணெய் எடுத்து இதுல போட்டு இதுல இருக்க தூக்கி அங்க போட்டு கடைசியில எல்லாத்தையும் எடுத்து நெய் தயார் பண்ணி வித்துருவாங்க. வெறும் தண்ணி பால் தான் நமக்கு வந்துட்டு இருக்கோம் பாக்கெட்ல. அப்ப பாக்கெட்ல வர்ற பால்ங்கிறது மொத்தத்துக்கு அது பால் இல்ல. நான் சொல்றது உண்மையான பால் குடிச்சா வர பிரச்சனையே. இது டூப்ளிகேட் வர்றதெல்லாம் உள்ள என்ன கலந்துருக்காங்கிறத பொறுத்து பிரச்சனை வரும், விதவிதமா பிரச்சனை வரும். பசும்பால் குடிச்சாலும் எப்ப சாப்பிடணும்னா, உங்களால சாப்பிட முடியாது, கடுமையா பசிக்குதுன்னா ஒரு டம்ளர் பால் சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேலை வந்து நைட்டு தான் தேவைப்படும். அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு நைட்டு தான் அடுத்த வேலை உணவு தேவைப்படும். அந்த நேரத்துல பால் சாப்பிடலாம், இல்லைன்னா பால் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு பசும்பாலை வந்து தண்ணீர் அதிகமா கலந்து கொடுக்கலாம். தண்ணி அதிகமா இருக்கணும். அது எப்ப வரையும் கொடுக்கணும்னா, குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சுன்னா உடம்பு என்ன சொல்லுது, என்னால கடிக்க முடியும்னு சொல்லுது. அப்ப பால் கொடுக்க கூடாது. பாலை நிறுத்துற வயசு எதுனா பல்லு முளைக்கிற வயசு. பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பால் கொடுக்க கூடாது. அதுதான் உடம்புடைய நேச்சர். பாலை படிப்படியா குறைச்சிட்டு ஃப்ரூட் ஜூசஸ், பழங்கள், உணவு இப்படி படிப்படியா மாத்திடணும். 5 மாசம் குழந்தைய வேற உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். 5 மாசத்துல கரெக்டா அது வேற வேற உணவுகளை கேட்கும். குழந்தைய கவனிச்சீங்கன்னா அது விதவிதமா கேட்டு வாங்கிடும். அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. கை குழந்தை ரொம்ப அழகா சொல்லி தரும். மருத்துவம் தெரிஞ்சது கை குழந்தை தான். நீங்க எது வேணும் எது வேணாங்கிறத அந்த குழந்தைங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். பசிக்கும் தாகத்துக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியுமா குழந்தைகிட்ட? வாய் இல்லாத குழந்தை நமக்கே தெரியாது. இன்னைக்கு பசிக்குதா தண்ணி தெரியுதான்னு தெரியாம சாப்பிட்டுட்டே இருக்கும். ஆனா குழந்தைக்கு தெரியும். குழந்தை பிறந்தானே அழுகுதுல, அழுகும் போது நீங்க தண்ணி கொடுத்து பாருங்களேன். குடிச்சிட்டு மறுபடியும் அழுதா பசி, குடிச்சிட்டு அமைதியாயிருச்சுன்னா தாகம். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பசிக்கு ஒரு அழுக, தாகத்துக்கு ஒரு அழுக, ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிறோம். அவங்க அம்மாவுக்கு புரியுற மாதிரி. இப்ப நம்ம கவனிக்கிறது இல்லைனால புரியுறது இல்லை. அது முயற்சி பண்ணுது, விதவிதமா ட்ரைனிங் பண்ணுது நம்மள குழந்தை. நம்ம குழந்தைய பழக்கணும் நினைச்சிட்டு இருக்கோம்ல. நீங்க கவனிச்சு பாருங்க, குழந்தை தான் நம்மளை பழகுது. இப்படி நாய் வளர்க்கும் போது நாய் வந்து அவர் வளர்க்கிறவரை பார்த்து ஒரு விதமா குலைக்கும். வரக்கூடாத ஆள் வந்தாருன்னா அவரை பார்த்து ஒரு விதமா குலைக்கும். யாரையாவது தாக்க போகுது அப்படின்னா அது ஒரு விதமா குலைக்கும். வித்தியாசம் தெரியுதுல? நாயோட நமக்கு அட்டாச்மெண்ட் கூடுதல், குழந்தையோட இருக்கிறது இல்லை. குழந்தைய ஒவ்வொரு விஷயத்திலையும் புதுசு புதுசா சொல்லி தரும். அதை கவனிச்சோம்னா அந்த இதெல்லாம் பிரியும். அப்ப தாகத்துக்கு ஒரு அழுகு அழுகும், பசிக்கு ஒரு அழுகு அழுகும். அதுக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் ஆயிடுச்சுன்னா பசிக்கும் போது தண்ணியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தட்டி விடும். இப்படி திரும்பி படுத்துக்கும், கழுத்தை திருப்போம். நம்ம அழுதுகிட்டே இருக்க கொடுத்தோம்னா குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வம்பா ஊத்திட்டுருவோம். இப்ப பசி இருக்கும்போது தாகம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க பாலை கொண்டு போய் வலுக்கட்டாம கொடுத்தீங்கன்னா, வலுக்கட்டாம குடிச்சா குழந்தை அவருக்கு ஒரு அளவுக்கு மேல மீற முடியாதுங்கிறதுனால குடிச்சிட்டு தூங்கிடும். ஆனா அதனுடைய தண்ணீர் தேவை பூர்த்தி ஆகாது. டாக்டர் சொல்லுவாங்க, பிறந்த குழந்தை பிறந்துச்சுன்னா 6 மாசத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பத்துல கொஞ்சம் தான் சொல்றாங்க, மதுரையில் நிறைய சொல்றாங்க, மெட்ராஸ்ல மொத்தத்துக்கு தண்ணி நிறுத்திடுறாங்க. பிறந்த குழந்தை உடனே முதல் 6 மாசத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. டிஜிஓ படிக்கிறவங்க கூட அதான் சொல்றாங்க. கைனகாலஜி டாக்டர்ஸ், மகப்பேறு மருத்துவர்கள் எல்லாருமே பிறந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னும் கேள்விப்படல நீங்க, இந்த பக்கம் வரல போடுறது. பால்ல தாய்ப்பால்ல போதிய அளவு தண்ணி சத்து இருக்கு, அதனால தண்ணி தனியா கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, தாகம் இருக்கு குழந்தைக்கு. நம்ம சாப்பிடுற டீ என்ன பியூர் பால்லையா போட்டுட்டு இருக்கோம்? எவ்வளவு தண்ணி கிடைக்கும்? டீ ஒரு நாளைக்கு 4-5 குடிச்சிட்டு அதுக்கு மேல தண்ணி தாகம் தனியா வருது இல்ல? அந்த மாதிரி தானே நம்ம இவ்வளவு பெரிய உடம்புக்கு வேணும்னா குழந்தைக்கு வேணும் தானே. அப்ப குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபீலிங்கை பார்த்து கொடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப பசிங்கிறது தனி, ரொம்ப தெளிவா சொல்லும். அப்ப பசிக்கும் போது சாப்பாடு நம்ம சாப்பிடணும், அடுத்தவங்க விஷயத்திலையும் தலையிட முடியாது. அவங்க பசி நேரத்தை ஒண்ணாக்க முடியாது நம்மளோட. அப்ப காலையில நமக்கு ஒரு 7 மணிக்கெல்லாம் பசிக்கணும், 8 மணிக்கு நான் ஆபீஸ் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல நான் நைட் சீக்கிரம் படுத்துடணும், நைட் சாப்பாடு லைட்டா இருக்கணும், காலையில 5 மணிக்கு நீங்க எழுந்துடணும். எழுந்தீங்கன்னா 7 மணிக்கு பசிக்கும். இதெல்லாம் செய்யாம 6:45 எந்திரிச்சு 7 மணிக்கு எனக்கு பசிக்கணும்னா பசிக்காது. எந்த நேரம் உங்களுக்கு பசி வேணுமோ அந்த நேரம் தர தயாரா இருக்கு இயற்கை. ஆனா அது சொல்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா நம்ம சொல்ற மாதிரி அது கேட்கும். ரெண்டும் தான். முதல் நாள் நைட்டு ஃபுல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில 9 மணி வரை தூங்கிட்டு 9:15 ஒரு டீ சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு சாப்பாடு சாப்பிட முடியுமா? நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கு. காலையில 7 மணிக்கு ஒரு டீ, 8:30 மணிக்கு சாப்பாடு, 11 மணிக்கு ஒரு டீ ஆபீஸ் போறவங்க,
மதியம் 1 மணிக்கு லஞ்ச் பிரேக், 3 மணிக்கு ஒரு டீ, 5 மணிக்கு ஸ்நாக்ஸ் வித் டீ, 8 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு. பசிக்கிறதுக்கு நேரம் இருக்கா இடையில, அதனால பசி தெரியாம போகுது. அப்ப இதுல முக்கியமா நம்ம பசிக்கு இடையில சாப்பிடுற ஸ்நாக்ஸையும் டீயையும் கட் பண்ணோம்னா பசியை பளிச்சுன்னு ஃபீல் பண்ணலாம். முதல்ல பசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஈவினிங்ல ஒரு பசி வரலாம், 5-5:30 மணிக்கு லேசான பசி இருக்கும், அந்த நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுனா சாப்பிடலாம். பசியை கண்டுபிடிங்க முதல்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் பழகும். அப்ப பசி அப்படிங்கிறது பசிக்கும் போது சாப்பிடுறது, தேவையான போது சாப்பிடுறது, பிடிச்சதை சாப்பிடுறது, கவனத்தோட சாப்பிடுறது, அளவோட சாப்பிடுறது, இந்த 4 விஷயம் சேர்ந்து. எப்ப சாப்பிடணும்? பசிச்சு சாப்பிடணும். எதை சாப்பிடணும்? பிடிச்சதை சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? மென்னு இல்ல, கவனிச்சு சாப்பிடணும். கவனிச்சு சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும்? தேவையான அளவு. அளவை நம்ம தான் தீர்மானிக்க முடியும், அடுத்தவங்க அளவை நம்ம தீர்மானிக்க முடியாது. இதை நம்மளை மட்டும் பாத்துக்கிட்டோம் வைங்களேன், அவங்கவுங்க அவங்கள பாத்துக்குவாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது வேணுமான்னு கேளுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் கேட்க முடியும். நம்ம அடுத்தவங்களுக்கு உபசரிக்கிறதுங்கிறது வேணுமாங்கிறது தான். நம்ம வீட்டுல எல்லா உணவையும் செஞ்சு விருந்தாளி முன்னாடி வச்சுட்டு தேவையானதை எடுத்துக்குங்கன்னு சொல்லலாம். அதான் நாகரிகமானது. எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் ஆகணும்னு நம்ம திணிக்கிறது தான் நாகரிகம்னு இன்னைக்கு பழகி வச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ரிலிஜன் வீட்டுல எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. அவங்க பழக்கத்தை பொறுத்தது, ரிலீஜியனா இல்ல, அது குடும்பமா பழகி இருப்பாங்க. இல்ல முஸ்லீம் வீட்டுல யாருமே சோறு போடுறது இல்ல, எல்லாம் வச்சிருக்காங்க முன்னாடி. இருக்கலாம், அது ஒரு சில ஃபேமிலிஸ்ல, எல்லா ஃபேமிலியும் இல்ல. நாங்க போன 100 நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். அது அவங்க பழக்கமா இருக்கலாம். பழக்கங்கிறது குடும்பமா வர்றதுதான். நம்ம அப்படி ரிலீஜியஸா நம்ம என்னன்னா வட்டி தடுத்து கொட்டு அப்படி போடலன்னா அந்த ரிலேஷனே என்ன நினைப்பாரு, கவனிக்கவே இல்லை, போய் எல்லாத்தையும் அதுக்கு பயந்துதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு புரியுது. நீங்க தேவையானதை எடுத்து சாப்பிடுங்க, தேவைக்கு அதிகமாவே செஞ்சு வச்சிருக்கோம், பல வெரைட்டிஸ் இருக்கு, பிடிச்சதை சாப்பிடுங்கிறது தான் சரியான விருந்தோம்பல். அது இல்லாம நம்ம கம்பல் பண்ணி அவங்கள நோயாளியாகி அனுப்பிச்சு விடுறது இல்லை. அப்ப இதுல நம்ம அறிவித்தல்ங்கிறதுல முதல் விஷயம் பசி. 2வது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தூக்கம். தூக்கம் வந்து நைட்ல 11 மணிக்கு அவசியமா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும். ஆழ்ந்த உறக்கத்துல 11 மணிக்கு இருந்து ஆகணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா இந்த உருவாக்குதலும் குணமாக்குதலும் நடக்காது, முழுசா நடக்காது, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். அப்படி என்ன 11 to 3 மணி வரைக்கும், அதிகாலை 3 மணி வரை அவசியமா தூங்கணும். அதுக்கு மேல தேவைப்பட்டா தூங்கணும். அவசிய தூக்கம்ங்கிறது 11 to 3. நீங்க 11 to 3 ஒரு நாள் தூங்காம இருங்க, மறுநாள் பகல் முழுக்க தூங்குங்க. அப்புறம் எப்படி உடம்பு சுறுசுறுப்பா இருக்குமா, டல்லா இருக்குமா? அந்த 11 to 3ங்கிற வெறும் 4 மணி நேரத்தை எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் ஈக்குவல் பண்ண முடியாது. வெறும் மணிக்கணக்கா பார்க்க வேண்டியது இல்ல. அரசாங்கத்துக்கே தெரியும் அது ரெண்டும் வேற வேற. நைட் டியூட்டி பாக்குறவங்களுக்கு ஒரு சம்பளம், பகல் டியூட்டி பாக்குறவங்களுக்கு ஒரு சம்பளம். ஏன் நைட் டியூட்டி பாக்குறவங்களுக்கு கூடுதல் சம்பளம் தருது அரசாங்கம்? கோயம்புத்தூர், திருப்பூர்ல எல்லாம் மில்கள்ல வேலை செய்வாங்கல்ல, அங்க நைட் டியூட்டி பாக்குறவங்களுக்கு நைட் ஃபுட் ஃப்ரீ. அவங்க கேட்கறப்ப எல்லாம் டீ கொடுக்கணும், சம்பளம் 1.5 மடங்கு சம்பளம். பகல்ல அதே 4 மணி நேரம் தான் நைட்லயும் வருது. இதுக்கு மட்டும் ஏன் கூடுதல் வேலை கொடுக்கறாங்க? தூக்கத்தை கெடுக்கும் போது உடல்நல குறைவு ஏற்பட்டுரும் உங்களுக்கு. அதுக்கான இழப்பீடு தான் அந்த ரூபா. அப்ப ரெண்டும் ஒண்ணு இல்ல. இப்ப இன்னும் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா, குழந்தை வளர்றத பாத்திருக்கீங்களா? குழந்தை அப்படி வளர்றத கண்ணு முன்னாடி பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சா கூடுதா? செடி வளர்றத பாத்திருக்கீங்களா? பூ மலர்றத பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் எப்ப நடக்குது? நைட்ல நடக்குது, பகல்ல நடக்குது இல்ல. நைட்ல தான் நடக்கும். இயற்கையினுடைய எல்லா வேலையும் இருட்டுல குளிர்ச்சியான டயத்துல நடக்கும். கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, கர்ப்பப்பையில சயின்டிபிக்கா பார்த்தோம்னா உள்ள இருக்க லிக்யூட வெளியே தயார் பண்ணிட முடியும், உள்ள இருக்க டெம்பரேச்சரை வெளியே கொண்டு வந்துட முடியும். லேப்ல அதே மாதிரி ஒரு மிஷினே வச்சிருப்பாங்க, இன்குபேட்டர்னு பேரு. அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய டெம்பரேச்சரை கொடுக்குற மிஷின் இருக்கும். ஆனா அதுல வச்சு குழந்தைய வளர்க்க முடியாது. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சயின்டிபிக்கா என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்கு, அங்கேயும் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஆனா டெஸ்ட் டியூப் பேபி கூட டெஸ்ட் டியூப்ல குழந்தைய உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ள வச்சாதான் வளரும், லேப்ல வச்சு வளர்க்க முடியாது குழந்தைய. அப்ப வளர்ச்சிக்கான சூழல்ங்கிறது அங்க என்ன வந்திருக்கு ஸ்பெஷலா, என்ன கண்டுபிடிக்க முடியல. அங்க ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி நைட்டு 11 to 3 இருக்கு. அத பகல்ல தூங்கினா இருக்காது, அது தூக்கம் தான் இருக்கும், அந்த எனர்ஜி இருக்காது. அதே மாதிரி ஹிந்துஸ்ல அதிகாலை 3 to 5 வந்து பிரம்ம முகூர்த்தம். அதுக்கு பேரு அந்த எனர்ஜி வளர்க்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குணமாக்குறத தோக்குற நேரம் அது 3 to 5. 3 to 5ல எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கிங் போகணும், ஒரு பிராணாயாமம் பண்ணணும், யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றது, இது எல்லா வேலையும் 3 to 5க்கான வேலை.
பண்றவங்களுக்கு ஆன்மீக உயர்ச்சி கிடைக்கிற நேரம் அது மனசுக்கு. உடலுக்குங்கிறது 11 to 3 தூக்கம் போதும், அவ்வளவுதான். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை, தூங்கிடலாம். ஆன்மீகத்துல அடுத்த நிலை அல்லது மனசை புரிஞ்சுக்கணும், அதுல உள்ள நுட்பங்கள் தெரியணும்னா நீங்க 3 to 5 எந்திரிச்சாதான் தெரியும். அதிகாலையில தான் பல புதிய விஷயங்கள் தோணும், புதிய விஷயங்கள் பிறக்கிற நேரம் அதுதான். எல்லா மதத்திலையும் அந்த நேரத்துல ஒரு வழிபாடு இருக்கும், எந்திரிக்க வைக்கிறதுக்காகவே ஒரு விஷயம் இருக்கும். தீவிரமான சிந்தனை ஆழமா போற நேரம் அதுதான் 3 to 5. அதனாலதான் கனவு கூட அதிகாலை கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கனவை முழிச்சு உட்காந்து கண்டோம்னாலும் பலிக்கும். எதிர்காலத்தை பிளான் பண்றதுக்கு இல்ல, அது அதிகாலையில எந்திரிச்சு பண்றதுக்கு பேர் தான் மெடிடேஷன், அப்பயும் பலிக்கும். இப்ப இங்க அறிவித்தல்ல தூக்கம்ங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியமானதுன்னா, அது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆற்றலால் ஆனது. அந்த நைட்டுங்கிறது 11 to 3. இந்தியாவில இருந்தீங்கன்னா இங்க உள்ள 11 to 3. இப்படியே பிளைட்ல போனீங்கன்னா அது எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுடைய 11 to 3. அங்க உள்ள குளிர்ச்சி அங்க கிடைக்கும், இங்க உள்ள குளிர்ச்சி இங்க கிடைக்கும். உலகம் முழுக்க எல்லா நேரத்திலையும் அந்த சக்தி இருந்துகிட்டே இருக்கு. வெளிச்சமா இருக்கிற இடத்துல அந்த எனர்ஜி இருக்கிறது இல்ல. அப்ப இருட்டுக்கு அப்படி என்ன எக்ஸ்ட்ரா எனர்ஜினா, இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் உலகத்தினுடைய உருவாக்கமே இருட்டுல இருந்து தான். இந்த உலகமே எங்க இருந்து உருவாச்சு? இருட்டுல இருந்து தான் உருவாச்சுன்னு தான் சயின்ஸ் சொல்லுது. ஒரு பெருவெடிப்பு, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெடிப்பு நடந்து அதுல இருந்து சூரியன் உருவாகி, அதுல இருந்து பூமி உருவாகி நவகிரகங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை எல்லாத்தையும் உருவாக்குன அந்த சக்தி இருக்குல்ல, அது இருட்டு. அந்த சக்தியினுடைய பரவுதல் தான் நைட்ல இருக்கு, 11 to 3 தான். எவ்வளவு லைட்டா போட்டு தூங்கினாலும் அது இருக்கும், அது அந்த நேரத்துல இருக்கும். அப்ப அந்த நேரத்துல தூங்கும் போது இந்த முழு ஆற்றலை நம்ம வாங்கிக்கிற முடியும். அதுல ஒரு நிமிஷம் குறைஞ்சாலும் அது லாஸ் தான், அதை ஈக்குவல் பண்ண முடியாது. அப்ப பசி அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம். இது 2 தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இருக்க தாகம்ங்கிறது, தாகம் வந்தா நீங்க தண்ணி குடிக்காம எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவுதான் இருக்க முடியும். ஒரு கட்டத்தை தாண்டும் போது தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அப்ப தண்ணி குடிக்கிறதுல நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, தவிக்கும் போது தண்ணி குடிச்சிருவோம், அது ஒண்ணும் இல்ல. தவிக்காதப்ப தண்ணி குடிக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை. இந்த காலையில எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறது, அதிகாலையில தண்ணி தாகமே இருக்காது யாருக்குமே. நைட்ல முழிக்கிற ஆளுக்கு தான் காலையில தண்ணி தவிக்கும். நைட்டு தூங்குனா உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சிடும், காலையில தண்ணி தேவை இருக்காது. அதனால காலையில தண்ணி தாகம் இருந்தா குடிங்க, இல்லைன்னா குடிக்க வேண்டாம். எப்பெல்லாம் தாகம் இருக்கோ அப்பெல்லாம் குடிக்கலாம். அப்ப தாகம் தான் தண்ணியை குடிக்கிற முக்கியமான விஷயம். அப்ப எந்த தண்ணியை குடிக்கிறது? சாதாரண தண்ணி, மலையில இருந்து உருவாகி மலைகள்ல இருந்து வந்து ஆறா ஓடுற தண்ணி, இதுதான் குடிக்கிறதுக்கான தண்ணி. பூமி கீழே இருந்து எடுக்கிறதுலாம் வெப்பமான தண்ணி, பூமிக்கு மேல ஓடுறது குளிர்ச்சியான தண்ணி. அதான் வித்தியாசம். ஆறு, அருவி, நதி இதுல வர்றதுதான் குளிர்ச்சியான தண்ணி. பூமியில போர் போட்டு எடுக்கிறது வந்து வெப்பமான தண்ணி. வெப்பமான தண்ணியை பாய்ச்சி விவசாயம் பண்ணலாம், ஒரு அளவுக்கு மேல விவசாயம் பண்ண முடியாது. மழை பெய்யலன்னா நடக்காது அது. அப்ப அதான் வித்தியாசம். மினரல் வாட்டர் மட்டும் ஊத்தி பல நாடுகள்ல வந்து செடி வளர்க்குறாங்க. அதனால தண்ணி கிடைக்காத கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போர் வாட்டரை எடுத்து மினரல் வாட்டரா மாத்தி அதுக்கு கொடுக்குறாங்க. அந்த மரங்களுடைய வேரம் தான் குட்டையா இருக்கு, வளர்றது இல்ல. அப்ப தண்ணிங்கிறது சாதாரணமான தண்ணி. அதை ஃபில்டர் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யலாம்? அதிகபட்சம் மண்பானையில ஊத்தி வைக்கலாம். இன்னும் மண்பானையில நம்பிக்கை இல்லைன்னா இன்னும் என்ன பண்ணலாம்னா, சுண்ணாம்பு கல்லுல ஒரு ஃபில்டர் வச்சு வைப்பாங்க, பழைய ஃபில்டர் மெத்தட், அதுல வைக்கலாம். அதை தாண்டி இருக்க எல்லா ஃபில்டர்ஸும் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான். உள்ள வந்து வெறுமனே கெமிக்கலை மாத்தி போட்டு அனுப்பிச்சுட்டோம். அப்ப சாதாரண தண்ணியை பிடிச்சி நீங்க மண்பானையில ஊத்தி வச்சீங்கன்னா போதும். கிருமிகள்லாம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? சந்தேகம் வரும் இல்லையா நமக்கு? ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு, அதுல கரப்பாம்பூச்சி உள்ள விழுந்தது. இப்ப இந்த தண்ணியை குடிப்போமா குடிக்க மாட்டோமா? சரி, சயின்ஸ் சொல்லுது கொதிக்க வச்சா சுத்தமாயிரும்னு. இப்படியே தூக்கி கொதிக்க வச்சு குடிப்போமா? அது கரப்பான் சூப்பாயிரும் இல்லையா? அப்ப ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு, இது நிறைய வைரஸ் இருக்கு. இப்ப இதை எப்படி குடிக்கிறது? குடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணா அதை அப்படியே சுட வச்சு குடிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வைரஸ் சூப் இல்ல. கொதிக்க வச்ச தண்ணியெல்லாம் கிருமி சூப்பா தான் குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த அதுல உள்ள டெட் பாடிஸ் எல்லாம் எப்படி நீக்குறது? அதுல அவ்வளவு வைரஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நீக்குறது? கொதிக்க வச்சா செத்து போயிடும், ஓகே. ஆனா உள்ள கிடைக்கும் டெட் பாடிஸ்லாம். அதுக்கு உயிர் இருந்துச்சுன்னா உள்ள போச்சுன்னா உடம்பு எதிர்க்கும். அதை செத்ததை குடிச்சீங்கன்னா உடம்பு எதிர்க்காது. ஏன்னா அது என்னன்னே கண்டுபிடிக்கணும்ல முதல்ல. அதனால சாதாரண தண்ணியை மண்பானையில ஊத்தி வச்சு குடிச்சா போதுமானது. அதை கொதிக்க வைக்கும் போது அதுல உள்ள உயிர் சக்தி ஆவியாகுது. அப்படி கிருமி தண்ணி மூலமா வருமா வராதாங்கிறதை நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். எதிர்ப்பு சக்தி சரியா இருந்தா வெளியில இருந்து எந்த ஒண்ணும் உள்ள வர முடியாதுங்கிறது நம்ம முதல்ல அடிப்படையிலேயே எல்லா மருத்துவங்களும் அதான் சொல்லுது. எதிர்ப்பு சக்தி சரியா இருந்தா எந்த நோய் தாக்கமும் வெளியில இருந்து வர முடியாது. அப்ப அதனால
உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பசியை, தூக்கத்தை, தாகத்தை ஒழுங்குபடுத்துறது. தாகத்துல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, அளவு. எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும்? தாகம் அடங்குறது நம்ம யாருக்குமே தெரியாது. வாயில தண்ணி பட்டனே தாகம் அடைக்கணும், அளவு தெரியாது. நம்ம அளவு நம்ம கையில சிக்கிற பாத்திரம் தான் இல்லையா? டம்ளர்ல குடிச்சோம்னா செம்புல குடிச்சு பழகினவங்க டம்ளர்ல குடிச்சாங்கன்னா 4 டம்ளர் குடிப்பாங்க. டம்ளர்ல குடிச்சவங்க செம்புல குடிச்சு பழகினாங்கன்னா ஒரு செம்பு அப்படி குடிப்பாங்க. அந்த அளவை நிர்ணயிக்கிறது தான் தாகத்துல முக்கியமான பகுதி. அளவை எப்படி நிர்ணயிக்க முடியும் அப்படின்னா, நீங்க இந்த வாட்டர் கேன்ல தண்ணி ஃபில் பண்ணும்போது எப்படி ஊத்திட்டே இருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லானாதான் நிறுத்துவோம். அந்த மாதிரி நம்ம வாயில இப்படி தூக்கி ஊத்திட்டே இருந்தோம்னா இது ஃபுல்லானாதான் நிறுத்த முடியும். அப்ப உதட்டோட தொடர்பு இருக்கணும். நீங்க குடிக்கிற பாத்திரத்துக்கு தண்ணிக்கும் உதட்டுக்குமான தொடர்பு இருக்கணும். அப்ப வாய் வச்சுதான் குடிக்கணும் தண்ணியை வாய் வச்சு குடிக்கும் போது தாகம் அடங்கினோடனே போதும்னு கட் பண்ணும். அதுக்கு மேல நீங்க குடிக்க முடியாது. குடிச்சு பாருங்களேன், உதட வச்சு குடிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு வேகமா குடிச்சீங்கனாலும் ஒரு அளவுக்கு மேல குடிக்க முடியாது, எடுத்துருவீங்க. அதே தண்ணியை வாய தூக்கிக்கிட்டு உள்ள ஊத்துனீங்கன்னா எவ்வளவு ஊத்துனாலும் உள்ள போகும். அப்ப தாகத்துல ஒரே விஷயம் தான், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறது, அளவு நிர்ணயிக்கிறதுங்கிறத உடம்பிட்ட விட்டுறணும். அதை உதடு ஒட்டி குடிக்கும் போது நடக்கும். அடுத்து உதடுங்கிறது ஒரு உள்ளுறுப்பினுடைய வெளிப்புற பகுதி. இப்ப கண்ணு இருக்குல்ல, கண்ணை நீங்க அப்படியே ஒரு பேப்பர்ல வரைஞ்சு உங்க உள்ளுறுப்புல எதை மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் மாதிரி இருக்கும். கல்லீரல் பாதிக்கப்பட்ட வஞ்சகாமான வரும்போது கண்ணு மஞ்சளாம். உள்ள நடக்கிற பாதிப்பை வெளியே காட்டுற பகுதி தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறதுக்கு அதான் மீனிங். அகத்துல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் முகத்துல இருக்கு. மூக்கு அப்படியே வரைஞ்சீங்கன்னா உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா நுரையீரல பொருந்தும். 2 பக்கம் 2 லோப்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் டியூப் எல்லாம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி உதடுங்கிறது மண்ணீரலுடைய வெளிப்புற பகுதி. நம்ம தண்ணி குடிக்கிறது வயிற்றுக்காக இல்ல, மண்ணீரலுக்காக. மண்ணீரலுடைய குளிர்ச்சிக்காக குடிக்கிறோம். உதட்டுல பட்டு உள்ள போகும்போது தான் அது முழு குளிர்ச்சியை தரும். கடிச்சு பழமே குடிச்சு பழகிருந்தேன். பழகணும், மாத்தி பழகணும், மாத்தி பழகணும். அதான் சொல்றேன், பழக்கம் தான். அது திருத்துறதுக்கு தானே நம்ம இந்த விஷயம். இதுவரை பசிக்காமே சாப்பிட்டு பழகிட்டோம், அப்படியே விட்டுலாமா அப்படின்னா பசிச்சுதான் சாப்பிடணும், அதை திருத்தி ஆகணும். அப்ப இதுதான் தாகத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஓய்வுங்கிறது என்ன? ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கோம், ஒரு சோர்வு வருது, அந்த நேரத்துல ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு ஓய்வு எடுத்துட்டு வர்றதுதான் ஓய்வு. ஓய்வுனா படுக்கிறது இல்ல, தூக்கம் ஓய்வு இல்ல. அந்த இடத்துல தேவையானது செய்யறதா ஓய்வு. இப்ப நீங்க உட்காந்தே இருக்கீங்க, உங்களுக்கு எது ஓய்வா இருக்கும்? எந்திரிச்சு நின்றோம்னா அப்படி ஓய்வு, அதுக்கு பேர் ஓய்வு. நடந்துட்டு இருக்காள் உட்கார்றது, ஓடிட்டு இருக்காள் படுக்கிறது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஓய்வு தனித்தனியா இருக்கு. அப்ப ஓய்வுங்கிறத உடம்பு கேட்கும் போது நம்ம தாமதப்படுத்தாம அந்த நேரத்துல ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா முதல் செஞ்சதை விட வேகமா செய்ய முடியும். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா டல் ஆகி போயிடும். அப்ப ஓய்வுங்கிறது அவ்வளவுதான், அதுல ஒண்ணும் கவனிக்கிறது இல்லை. இதுல முக்கியமா நமக்கு திருத்த வேண்டிய பகுதிங்கிறது உடலுடைய அறிவிப்புகள்ல உடம்பு கேட்கிற அடிப்படையான பகுதிகள் 4: பசி, தூக்கம், தாகம், ஓய்வு. இது 4 தான். 4ல மிக முக்கியமானது முதல் 2, பசியும் தூக்கமும். பசியில இருந்து கிடைக்கிற உணவுல இருந்து தான் உருவாக்குற வேலையை பார்க்குது உடம்பு. நம்ம சாப்பிடுற பொருள்ல இருந்து தான் உருவாக்கணும் எல்லாத்தையும். புதிய செல்களை உருவாக்கணும், புதிய தசைகளை உருவாக்கணும், இன்னொரு குழந்தையவே உருவாக்கணும்னா இது ரொம்ப அவசியம். அப்ப குணமாக்குதல்ங்கிறது தூக்கத்துல இருந்தும் உருவான சத்துக்கள் இருந்தும் கிடைக்கிறது. அப்ப அதுதான் பசியும் தூக்கமும் ரொம்ப முக்கியம். இத அறிவித்தல் மூலமா உடம்பு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப முழு உடம்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்துல எல்லா விதமான உணவும் பிறந்துருச்சு. மனுஷன் விவசாயத்தை யார்கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டான்? இயற்கையிட்ட இருந்து. ஏற்கனவே பிறந்து போதே விவசாயிங்க நெல்லெல்லாம் விளைஞ்சு கிடந்துச்சு. அப்புறம் தான் எப்படி விளைஞ்சதுன்னு யோசிச்சு இவனா பயிர் பண்ணி கத்துக்கலாம். பழங்கள்லாம் இருந்தது. அப்ப மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உணவுகள் தயாரா இருக்கு. பசியை நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிற முடியுமா? ஒரு 2 மணிக்கு பசிக்கணும் அப்படின்னு அலாரம் வைக்க முடியுமா? வயிற்றுக்கு வைக்க முடியாது. பசியை யார் கொடுத்தா? இயற்கை. உணவை யார் கொடுத்தா? இயற்கை. அப்ப உணவையும் படைச்சு பசியையும் படைச்சு நமக்கு என்ன வேலையை விட்டு வச்சிருக்கு? சாப்பிடுற வேலை மட்டும். செலக்ஷன், அறுசுவை தான் இருக்கு. வெறும் 6 டேஸ்ட் தான் இருக்கு உலகத்துல. 6 சுவையில எவ்வளவு வெரைட்டிஸ். பிடிக்காம போயிடும்ல, இது வேணானா அது, அது வேணானா அது, அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப நம்முடைய ஒரே வேலை தேவைன்னு உடம்பு இயற்கை தான் கேட்கும் போது நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி சாப்பிடுறது தான். அப்ப உருவாக்குறது நம்ம வேலை இல்ல. உலகம் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கு. உருவாக்குறத கத்து கொடுத்த விவசாயிகள் இருக்காங்க, உருவாக்கி தந்துகிட்டே இருப்பாங்க. விவசாயமும் அவங்களுக்கு மறந்து போச்சு. அவங்களும் மிஷின் இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. உரத்தெல்லாம் அள்ளி உள்ள ஓட்டு மண்ணை கொண்டுகிட்டு இருக்காங்க.
இதே மாதிரி அங்க ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. அப்ப உடல் பசியை ஏற்படுத்துது, உலகம் உணவை கொடுக்குது. நம்ம அதை சரியான முறையில பயன்படுத்தணும்னா, ஓய்வையும் தூக்கத்தையும் ஒழுங்குபடுத்தணும்னா அவ்வளவுதான், உடம்புல எந்த நோயுமே இருக்காது. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா புதுசா வர்ற எந்த நோயும் வர வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். இதுதான் அடிப்படையான பகுதி, உடல் சம்பந்தமான அடிப்படையான பகுதி. இதுல இருந்து நம்ம ஏன் பசிச்சு சாப்பிடணுங்கிறதுக்கு இன்னும் பல மறுபடியும் அதை புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செல்லும் என்ன வேலை செய்யுது, கிருமி எங்க பறக்குது, எப்படி வருது, அது உள்ள வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது எல்லாம் இதுதான் ஆன்சர். ஆனா இது எப்படி வேலை செய்யுங்கிறத விரிவா புரிஞ்சுக்கிறது தான் மருத்துவம். அக்குபஞ்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அக்குபஞ்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைல் தான் சித்தா, ஆயுர்வேதா, யுனானில இருந்து உலகத்துல இருக்க அவ்வளவு மருத்துவத்துக்குள்ளேயும் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாதனால அது அக்குபஞ்சர்ல மிச்சம் இருக்கு. அதனால அக்குபஞ்சர்ங்கிற பேர்ல அதை சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அடிப்படை. இதை செஞ்சாதான் எந்த மருத்துவமும் வேலையே செய்யும். நான் நைட்லாம் தூங்க மாட்டேன், நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னா வேலையே செய்யும். சார் சொன்னார்ல மிகச்சரியானதுன்னா மிகச்சரியானது, அதனால அது மிகச்சரியானது. அப்ப இந்த இடத்துல கழிவுகள் வெளியேறுது, உடம்பே வெளியேற்றுது. அப்ப அக்குபஞ்சர் போய் என்ன செய்ய போகுது? இது பண்ணிட்டாலே பாதி வியாதி, பாதி இல்ல முழுசு வியாதியே வர. அப்ப அக்குபஞ்சரிஸ்ட்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல உடம்பு வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறது தான் முதல் வேலை, ஃபர்ஸ்ட். இது தவிர அக்குபஞ்சர் புள்ளிகளுக்குன்னு சில தனித்தன்மை இருக்கு. அந்த புள்ளிகளை தூண்டும் போது என்ன நடக்கும்னா, இந்த கழிவு வெளியேறதுக்கான எனர்ஜியை உலகத்துல இருந்து எடுத்து கொடுக்கும் உடம்புக்கு. அதனால அது ஒரு ஒர்க்கு, அது அவசியம் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அவசியம் இல்ல. அக்குபஞ்சரிஸ்ட்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா அக்குபஞ்சர்ல? யாரும் எடுக்க மாட்டோம். அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம். ஏன்னா இது அடுத்தவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. நமக்கு தான் தெரியுமே உடம்பு சரியா போயிடும். உடம்பு சரியா போகும்னு தெரியாத ஆளுக்கு தான் ட்ரீட்மெண்ட். நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல இருக்க எந்த மருத்துவமும் தேவையில்லை. புரிஞ்சிருச்சு ஆனா பின்பற்ற முடியலன்னா ட்ரீட்மெண்ட் அவசியம். பயமா போயிருது இடையில அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அவசியம். பேஷன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமைன்னு அர்த்தம். பேஷண்ட்னா நோயாளி, பேஷன்ஸ்னா பொறுமை. ரெண்டுக்கும் என்ன தொடர்புனா, இந்த இயற்கையினுடைய வெளியேற்றத்தை புரிஞ்சு அமைதியா இருந்தாருன்னா அவர் பேஷண்ட் இல்ல, பேஷன்ஸ் தான். அமைதி அவர்கிட்ட இருக்கும், பொறுமை அவர்கிட்ட இருக்கும். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கிறாம பயந்து போயிட்டாருன்னா அவர் பேஷண்ட். அதான் வேறுபாடு. இப்ப நம்ம இந்த கல்வி மூலமா என்ன கத்துக்கிறோம்னா, பொறுமையா இருக்க கத்துக்கிறோம். அதனால பேஷண்ட் ஆக மாட்டோம். ஒரு தொந்தரவு வரும், இன்னொருத்தவங்களுக்கு வர்ற மாதிரியே நமக்கும் வரும். ஆனா நம்ம அமைதியா இருக்கும்போது இது வேகமா சரியாகும், உடம்பு சரியாக்கிக்கிட்டு இருக்குன்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவங்க அப்படி இல்லை, பயந்துருவாங்க. இந்த தொந்தரவு என்னை கொல்ல போகுதுன்னு பயப்படுவாங்க.